ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிட யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 28ஆம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்காக. இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன நல்ல பலனை கொடுக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், இருக்கிறதுலே ரிஷபராசிக்கு அடுத்தது மிதுன ராசிக்கு ஈக்குவலண்ட்டாக நல்ல பலனை பெறக்கூடிய ராசி நண்பர்கள் யாருன்னா, ஈவன் துலாம் ராசியை காட்டிலும் நல்ல பலன்கள் பெறுவது விருச்சிக ராசி நண்பர்கள் தான். நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும். ஒரு ஈஜிப்டில் ஒரு மன்னர் இருந்தார். நான் பேர் தப்பாக சொல்லலாம், அந்த இடம் தப்பாக சொல்லலாம். அந்த மன்னருக்கு என்ன ஆசைன்னா, தான் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கடவுள்கிட்ட வரம் கேட்பார். வரம் கேட்ட உடனே அவருக்கு அந்த வரம் கிடச்சிரும். நீ தொட்டதெல்லாம் தங்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு தண்ணி குடிக்கணுன்ட்டு அது டம்ளர் பிடிப்பார், அது தங்கமாக மாறும். வாய்க்குள்ளே தண்ணியை ஊற்றுவார், அந்த தண்ணி தங்கமாக மாறிடும். கடைசி நேரத்தில் பேராசையினால் அந்த குழந்தை தான் பொண்ணை போய் கட்டி பிடிப்பார். ஐயோ, இந்த பொண்ணு கூட கொஞ்சணுன்ட்டு அந்த குழந்தையும் தங்கமாக மாறிடும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய நேரம். ஆனால் பேராசைப்படாதீங்க. பேராசைப்படுறதை தவிர அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருங்க. யாருக்கிட்டையும் பகைமை பாராட்டுகிறீர்கள். இது ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக சொல்ல போகிறேன். இதில் சில 1-2 சங்கடங்களும் இருக்கும். என்ன சங்கடம் அப்படின்னு கேட்டால், பதவியில் ஏற்றம் வர்றதுனால உங்களுக்கு தலகணம் ஏறும். தலகணம் ஏறிச்சுன்னா மண்டையில் குட்டு விழும். என்றைக்குமே தலகணம் ஏறும்பொழுது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு பெரியவங்க பாடியிருக்காங்க. இந்த பதவி வரும்பொழுது உங்களுக்கு பணிவு வரணும், மமதை வரக்கூடாது. மமதை வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஏன்னா பதவி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடத்தை 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டு 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடம், அதாவது களத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், சக பணியாளர்கள் ஸ்தானத்தை பார்க்குறார், கௌரவஸ்தானத்தையும் பார்க்குறார். இந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன தோணுன்னா, நான் தாண்டா பெரிய ஆள், என்னை அடிச்சுக்க யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த மமதை தலைக்கு ஏறும். அதனால் யாரையும் துச்சமாக மதிக்க தோணும். என் பக்கத்தில் வேலை பண்ணுறேன், நீ யார் என் பக்கத்தில் நிற்கிறதுக்கு? என் தகுதி என்ன தெரியுமா? இந்த தலகணம் வந்துடுத்துனாலே உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ யூ ஹாவ் டு பி சட்டில். நீங்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். யாரையும் அவமரியாதை செய்து பேசக்கூடாது. பதவி வந்துடுத்து அப்படிங்கிறதுக்காக ஆடக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா, இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். ஏன்னா உங்களுடைய உழைப்பு கடந்த 2 வருஷமாக நீங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு 2023க்கு முன்னாடி ஒரு 8-10 வருஷம் உங்களால் அவமானத்தையும் சங்கடத்தையும் அசிங்கத்தையும் தான் சந்திச்சிருக்கீங்க. இந்த 2023-24 தான் ஓரளவுக்காவது மரியாதை கிடச்சிது. அதுவும் அந்த 24 ஜனவரிக்கு அப்புறம் தான் மரியாதையே கிடச்சிது. இப்போது உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். அவங்க தப்பு பண்ணாங்களே, நானும் அதே மாதிரி பேசுவேன். அவங்க என்னை அவமானப்படுத்தினாங்களே, நானும் அவமானப்படுத்துவேன். அவங்க என்னை அசிங்கப்படுத்தினாங்களே, நானும் அசிங்கப்படுத்துவேன். இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இப்போது. அதனால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை செம்மைப்படுத்துவதற்கும் செழிப்பாக்குவதற்கும் மனசை தயார்படுத்துங்க. உங்களுடைய பண வருமானத்தில் நிறைய வருமானம் இருக்கும், ஆனால் பேச்சில் மரியாதையும் கனிவும் இருக்கணும். உங்கள் வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு மரியாதையை. ஏன்னா இந்த டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து பார்ப்பாங்க, முதல்ல கண்ணை பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஆல் யுவர் மிசரிஸ் இஸ் யுவர் வாய் தான், அதாவது உங்களுடைய மவுத்து. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நாக்குக்கு நரம்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இஷ்டத்துக்கு பேசிட்டு, அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்கிட்ட வாயை கொடுத்து மாட்ட முடியாது. ஏன்னா வாயாலேயே சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் விருச்சிக ராசி நண்பர்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். படிக்கிற குழந்தைகள் வெற்றி கிடைக்கக்கூடிய, படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நேரம். நண்பர்கள் விஷயத்தில்
விலக்கி வைக்கணும். யாரையும் பக்கத்தில் சேர்க்கக்கூடாது. நான் மட்டும் தனியாக படிச்சுக்கிற இந்த குரூப் ஸ்டடி படிக்கிறது, ஜாயின்ட் ஸ்டடி படிக்கிறது, நைட் ஸ்டடி படிக்கிறது, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அதை படிச்சிங்கன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அவர் என்னை அவமானப்படுத்தினார் சார், 4 வருஷம் கல்யாணம் ஆகி என்னை கவனிக்கவே இல்லை, இப்போ நான் அவர் கேட்கும்போது நான் எதுக்கு அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிற இதெல்லாம் வேணாம். அவர் கேட்குறாரு, அவர் தான் முட்டாளாக இருந்துட்டார், நீங்களும் ஏன் முட்டாளாக போகிறீங்க? அதனால் முட்டாளை உயர்த்தி பேசி ஜெயிக்கணும்னு அவரை உயர்த்தி பேசி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அதே சமயம் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்களை விட தகுதி குறைவானவர்களுடன் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறேன், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன், இந்த சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசாதீர்கள். சட்டில் அப்படி தட்டி கொடுத்து போகணும். தட்டி கொடுத்தவன் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போக மாட்டான். அதே மாதிரி தட்டி கொடுக்குறவனும் கெட்டு போக மாட்டான். அதனால் தட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு யாராவது ஃபினான்ஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சொன்ன தேதியில் பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. நேர்மையாக கஷ்டத்தில் கூட அந்த நேர்மையை பயன்படுத்திக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியும் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சொன்னது போல் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சற்று தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வேலை பண்ணக்கூடிய நேரம் இது. இட் இஸ் நாட் த டைம் ஃபார் என்ஜாய்மெண்ட். யூ ஹாவ் டு ரன் ஃபார் மணி. ஓடணும். நீங்கள் ஓட வேண்டிய நேரம், அதாவது பைத்தியமாக ஓடணும். எப்படி அரசியல்வாதிகள்லாம் பதவின்னு போவாங்களோ அது மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இப்பொழுது பணம்னு ஓடணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இது நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஓட வேண்டிய நேரம். அதனால் ஓட வேண்டிய நேரத்தில் ஓடினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எப்படி பருவத்தே பரிசைன்னு சொல்லியிருக்கோ அது மாதிரி யூ ஹாவ் டு ரன் ஃபார் மணி, யூ ஹாவ் டு ரன் ஃபார் பிஸ்னஸ். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. பட் இருந்தாலும் வண்டியில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால பெரிய பதவியில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கவனமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எடுத்தறிஞ்சு பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வாய் துடுக்கு ஜாஸ்தி. இப்போ கேட்கவே வேணாம். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. பேசுகிற வார்த்தைகள்லாம் சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பதவியில் இருக்கிறவங்க கிட்ட முறைச்சிக்கிட்டிங்கன்னா சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழிலதிபர்கள், வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் நிதானத்துடன் பேசுவதும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். காசிப்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். இந்த வருஷத்துக்கு இந்த 2025 to 28 சனி பெயர்ச்சியில் வரக்கூடிய சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கும் நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சித்தர் வழிபாடு. பழனிமலைக்கு போகலாம், அங்கே போகர் இருக்கார். திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அங்கே அரூபமாக நிறைய சித்தர்கள் அப்படியே உலாத்திட்டு இருப்பாங்க. அவர்களுடைய ஸ்பரிசம் பட்டாலே உங்களுக்கு போதும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தில் கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு 4 மரத்தை வீட்டில் கொண்டு வந்து வளர்த்துட்டு வாங்க. இதன் மூலமாக குலதெய்வத்தின் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தையும் அதிகப்படுத்தி கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அந்த சர்வேஸ்வரனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.